வணக்கம். நீங்க ஒரு கமர்ஷியல் வாகன உரிமையாளரா? அப்போ உங்க தொழிலோட அஸ்திவாரத்தையே பாதுகாக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுதான் வணிக வாகன இன்சூரன்ஸ். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. உங்க வண்டி தான் உங்க தொழில், உங்க சொத்து. அது ஒரு லாரியா இருக்கலாம், இல்ல ஒரு டாக்ஸியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது ஓடினாதான் நமக்கு வருமானம். ஒருவேளை ஒரு சின்ன விபத்து நடந்தா, இல்ல வண்டி திருடு போயிட்டா என்னாகும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க சொத்து உண்மையிலே பாதுகாப்பா இருக்கா? இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கணும். சரி, இந்த இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன் இது ஒரு தவிர்க்க முடியாத கட்டாயம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, இது ஒரு நல்ல விஷயங்கிறத தாண்டி இது நம்ம நாட்டுல ஒரு சட்டம். இன்சூரன்ஸ் இல்லாம உங்க வண்டியை ரோட்ல ஓட்டுறது சட்டப்படி குற்றம். இதுதான் முதல் மற்றும் முக்கியமான பாயிண்ட். மோட்டார் வாகன சட்டம் 1988 படி இந்தியாவில் ஓடுற எல்லா கமர்ஷியல் வாகனத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆகுது கண்டிப்பா இருக்கணும். இது இல்லைன்னா அது சட்டவிரோதம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க தொழில சட்டப்படி சரியா நடத்த இதுதான் முதல் படி. சட்டத்தை ஒரு நிமிஷம் மறந்துடுங்க. இது உங்க பணத்தை எப்படி காப்பாத்துதுன்னு பாருங்க. நினைச்சு பாருங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல வண்டி திருடு போயிடுச்சு, இல்லன்னா ஒரு பெரிய வெள்ளத்துல வண்டி சேதமாயிடுச்சுன்னா அந்த செலவை எப்படி சமாளிப்பீங்க? இது எல்லாத்துல இருந்தும் இன்சூரன்ஸ் உங்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வண்டியால இன்னொருத்தருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டா அந்த செலவையும் இதுவே பாத்துக்கும். அப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கிற இந்த இன்சூரன்ஸ்னா அப்படி என்ன? வாங்க அத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். கமர்ஷியல் வாகன இன்சூரன்ஸ நீங்க இப்படி கற்பனை பண்ணிக்கலாம். அது உங்க தொழிலுக்கே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. எதிர்பாராம வர்ற எந்த ஒரு நிதி நெருக்கடியில இருந்தும் உங்க தொழில சரிஞ்சு விழாம தாங்கி பிடிக்கிற ஒரு கேடயம். ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இடையில இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். நீங்க வருஷா வருஷம் பிரீமியம்னு ஒரு சின்ன தொகையை கட்டுவீங்க. அதுக்கு பதிலா உங்க வண்டிக்கு ஏதாவது அப்பிரத்யாசிக சேதம் ஏற்பட்டா அந்த பெரிய நிதி இழப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துக்கும். அவ்வளவுதான் விஷயம். உங்க பாலிசி பேப்பர்ல ஐடிவின்னு ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி பாப்பீங்க. அது என்னன்னா இன்ஷோர்ட் டெக்ளேர்ட் வேல்யூ. ஒருவேளை வண்டி மொத்தமா சேதமாயிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தரக்கூடிய அதிகபட்ச தொகை தான் இந்த ஐடிவி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க வண்டியோட இன்றைய மார்க்கெட் மதிப்பு. சரி, இப்போ நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவுக்கு வருவோம். இன்சூரன்ஸ்ல பொதுவா 2 முக்கிய வகைகள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம். உங்க வண்டியால மத்தவங்களுக்கு, அதாவது 3வது நபருக்கு ஏற்படுற சேதத்தை இது சரி பண்ணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க சொந்த வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இதுல இருந்து கிளைம் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இதோட பேர்லயே இருக்கு பாருங்க, விரிவான காப்பீடு. இது தேர்ட் பார்ட்டி சேதத்தையும் கவர் பண்ணும். அதே நேரத்துல உங்க வண்டிக்கு விபத்து, திருட்டு, தீ, இயற்கை சீற்றம்னு எது நடந்தாலும் அதுக்கான நஷ்டத்தையும் இது ஈடு செய்யும். சோ முழுமையான பாதுகாப்பு வேணும்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, நீங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுல எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு விரைவான பாலிசி உங்க கையில இருந்தா நீங்க ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கலாம். உங்க வண்டிக்கு விபத்துனால ஏற்படுற சேதம், வண்டி திருடு போறது, தீ விபத்து, வெள்ளம், புயல் மாதிரி இயற்கை சீற்றங்கள், ஏன் ஒரு கலவரத்துல வண்டிக்கு சேதம் ஏற்பட்டா கூட உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எல்லாத்துக்கும் கிளைம் கிடைச்சிடும்னு நினைக்கக்கூடாது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற தவறுகளை செஞ்சா உங்க கிளைம் நிச்சயம் நிராகரிக்கப்படும். உதாரணத்துக்கு, சரியான லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது, குடிச்சிட்டு ஓட்டுறது, காலப்போக்குல வண்டியில ஏற்படுற சாதாரண தேய்மானம், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி சட்டவிரோதமான காரியங்களுக்கு வண்டியை பயன்படுத்தினாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கைவிரிச்சிடும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, ஒருவேளை துரதிருஷ்டவசமா கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டா என்ன செய்யணும்? பயப்படவே தேவையில்லை. அந்த வழிமுறை இப்போல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். முதல் வேலை, விபத்து நடந்த உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடணும். விபத்து பெருசா இருந்தா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றது கட்டாயம். அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியா சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதும் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு சர்வேயர் வந்து வண்டியை ஆய்வு செய்வார். அவர் ரிப்போர்ட் கொடுத்ததும் வண்டியை ரிப்பேருக்கு விடுறதுக்கும் ஒப்புதல் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இந்த முழு விளக்கத்துக்கு பிறகும் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் திரும்பவும் கேட்கிறேன். உங்க தொழிலோட முதுகெலும்பே உங்க வாகனம்தான். அந்த வாகனத்துக்கு, உங்க தொழிலுக்கு சரியான பாதுகாப்பு கவசம் இருக்கா?
யோசிக்காதீங்க. இன்னைக்கே உங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து பாருங்க. உங்க தேவைக்கேற்ற சரியான பாதுகாப்பு அதுல இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்க தொழில பாதுகாப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்.